செல்ஃப் ரெஸ்பெக்ட் எல்லாத்தையும் தாண்டி கெரியர் இங்க ரொம்ப முக்கியமா இருக்கு. நீங்க கெரியரா ஒரு இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கான செல்ஃப் ரெஸ்பெக்ட் எல்லாமே கிடைச்சிடும். இல்ல ஒரு 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 ஏரியாவுக்கு ஒரு அளவுக்கு தான். அது வரைக்கும் தான் இந்த உங்க மேல திணிக்கப்படக்கூடிய விஷயங்கள், உங்களை டாமினேட் பண்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல உங்களை யாருமே டச் பண்ண மாட்டாங்க. நீங்க பாட்டுக்கு சுயமரியாதையோட நீங்க நினைச்ச மாதிரி ஷோ பண்ணிட்டு இருக்கலாம்னு ஒண்ணு இருக்குல்ல. அதுக்காக அந்த வளர பீரியட் நாங்க எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்குங்கிற அவசியம் கிடையாது. பட் அதை ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணணும். எண்ட் ஆஃப் தி கெரியர் முக்கியம் இல்லையா? எல்லாருமே என்ன சொல்றது, அவமானப்பட்டு தானே வர்றோம். இப்போ நீங்க முன்னேறிய எல்லாருக்கிட்ட போய் கேட்டீங்கன்னா, நான் வந்து எங்கெல்லாம் நிராகரிக்கப்பட்டிருக்கேன், எங்கெல்லாம் அவமானம், நான் சொல்றேன்ல, இன்றைய வரைக்கும் போயிட்டு வெளியே அனுப்பிச்சிருக்காங்க, எல்லா சேனலையும் போய் வாசல்ல வெளியே அனுப்பிச்சிருக்கேன்னு சொல்றேன்ல, இதை தாண்டி வரவே முடியாது. நான் ஒரு பெரிய ரிஸ்க், நான் எவ்வளவு பெரிய சுயமரியாதை, என்ன வாசல்லே விட மாட்டேறான் இந்த சேனல்ல. அப்ப இப்படிப்பட்ட மீடியாவை எனக்கு தேவையில்லை, நான் வெளியே போயிட்டு தான் ஊர்ல தான் இருந்திருக்கணும். சோ ஏதோ ஒரு வகையில நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் பாதிக்கப்படும், ஏதோ ஒரு வகையில நம்ம அவமானப்படுத்தப்படுவோம், நிராகரிக்கப்படுவோம், உள்ள அலோவே பண்ண மாட்டான். உள்ள வந்ததுக்கு அப்புறம் பிரச்சனை இருக்கும். பட் அது இதுல செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஒண்ணு இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம கரெக்டா பேலன்ஸ் பண்ணி வரணுங்கிறதான். ஒரு பீரியடுக்கு மேல இதெல்லாம் நிகழாது இல்ல. சோ அதை கொஞ்சம் கரெக்டா பேலன்ஸ் பண்ணணும்.